அடுத்தது இப்போ சொல்ல போகிற பாடத்துடைய விஷயம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது உலோகத்தோட இயற்கையில் அமைஞ்சிருக்கக்கூடியது, மாற்றவே முடியாது. அது என்னவோ அதுதான். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது எந்திர குணங்கள். ஒரு உலோகத்தை வந்து நம்ம எந்திரத்துக்குள்ளார எந்திரமாக்கும் போது, அது வேறு ஏதாவது வேலைகளுக்கு பயன்படுத்த போடும்போது ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கணும். சில உலோகங்களுக்கு வந்து மேலே எடை அதிகமாக ஏற்றும் போது எடையை தாங்கக்கூடிய பண்பு இருக்கணும். ஒரு உலோகத்தை வந்து வளைந்து கொடுக்கும்போது பழைய மலைக்கு திரும்பி வரக்கூடிய நிலைமை வரணும். ஒரு உலோகத்தை வந்து கடினமாக இருக்கணும், அது வந்து மற்ற உலோகத்தை வெட்டணும். இப்படிலாம் இருந்தால் தான் இன்ஜினியரிங்கில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். எந்த ஒரு வேலைகளுக்கும் அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக இருக்கணும். எந்தெந்த உலோகங்களை எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. இப்போ இந்த குணாதிசயங்கள் இயற்கையில் அமைஞ்சிருக்கிறது தான். ஆனால் இதோட அளவுகளை கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் சில ப்ராசஸ் மூலமாக. இங்கே போட்டிருக்க ப்ராசஸ் எல்லாமே இந்த இருக்குது பாருங்கள். டக்டைலிட்டி, malleability, ஹார்ட்னஸ், பிரிட்டில்னஸ், டஃப்னஸ், டெனாசிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. லாஸ்ட்டோட முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஒரு 7 ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. 7 ப்ராப்பர்ட்டியும் 7 நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, முக்கியமான 7 ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்போ பார்க்குறோம். இந்த டக்டைலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா, உலோகத்தின் 2 பக்கம் ஒரு சின்னோண்டு ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த உலோகம் வேணாலும் இருக்கலாம். அதை வந்து 2 பக்கம் விசை கொடுத்து இழுக்கும்போது அது மெல்லிஸாக கம்பி மாதிரி வந்துட்டு வரணும், உடையாமல் மெல்லிஸாக கம்பியாக வரக்கூடிய தன்மைக்கு பேர் டக்டிலிட்டி. இந்த டக்டிலிட்டிங்கிற இருக்கிறனால தான் நம்மளால் கம்பிகள் செய்ய முடியுது. மெல்லிஸான காயில்ஸ் இருக்குல்ல, காப்பரில் வந்து காப்பர் காயில் சுற்றிருக்காங்கல்ல, அந்த காயில் சுற்றிக்கூடிய நூலிலையில் செஞ்சிருக்கக்கூடிய காப்பரில் எங்கே இருந்தால் பெரிய கட்டிலேருந்து மெதுவாக இழுக்குது, கம்பி மாதிரி வரது. மற்ற உலோகத்தை இழுக்க முடியுமானா சார், ஒரு சில உலோகங்கள் இழுக்க முடியாது. உதாரணத்துக்கு கேஸ்டைன் பார்த்தீங்கன்னா இழுத்தினா உடஞ்சிரும். அப்போ அது பண்ண முடியாது. அப்போ ஒரு சில உலோகங்கள் தான் செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்பி மாதிரி ஆக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டக்டைலிட்டின்னு பேர். அடுத்ததாக அடுத்த விஷயம் வந்து மேலியபிலிட்டி. அப்படிங்கிறது தகடாக்கும் தன்மை. ஒரு உலோகத்து மேலே விசை கொடுத்து அதை எல்லா பக்கங்களையும் நாலா திசைகளிலும் விரிவடைய செய்து அதை மெல்லிய தகடாக மாற்றக்கூடிய பண்புக்கு பேர் மேலியபிலிட்டி என்றால் தகடாக்கும் தன்மை. அடுத்தது ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. ஹார்ட்னஸ் என்பது கடினத்தன்மை. கடினத்தன்மை என்பது என்னன்னு கேட்டால், ஒரு உலோகத்தின் மேலே ஆக்ஸா பிளேட் போட்டு அறுக்கிறோம், அல்லது ஒரு சிசில் வச்சு வெட்டுறோம், வேறு ஒரு கட்டிங் டூல் வச்சு வெட்டுறோம் செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த உலோகத்து மேலே ஆக்ஸா பிளேட் வச்சு அறுக்கவே முடியாது, இறங்காது. அந்த சிசில் வச்சு வெட்டினா வெட்டவே முடியாது. ஒரு ஃபைல் வச்சு ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணவே முடியாது, உலோகம் தேயாது. அந்த மாதிரி பண்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது கடினத்தன்மைன்னு பேர். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்க ஒரு ஹார்ட்னஸ். இந்த இடத்துல கூட ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. அடுத்தது பிரிட்டில்னஸ். எளிதில் உடையும் தன்மை. வெளி விசை கொடுக்கும்போது அந்த உலோகமானது சுக்கா நொறுங்கி போயிடுது, தூள் உடஞ்சிடுறது. இந்த உலோகத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கேஸ்டைன் சொல்லலாம். கேஸ்டைன் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு விசை கொடுத்து ஒரு ஹேமர் எடுத்து வேகமாக அடிச்சு தூளை உடஞ்சிரும். புரியுதா? ஒரு செங்கல் மாதிரி, ஒரு சுட்ட மண்பாண்டம் இருக்குல்ல, மண்பாண்டம் சுட்ட பானை இருக்குல்ல, அது மாதிரி அடித்தவொடனே உடஞ்சிருது. அது மாதிரி வெளி விசை கொடுத்தா உடஞ்சிரும். அது எந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருக்கோ அதுக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பிரிட்டில்னஸுக்கு வந்து கேஸ்டைன் சொன்னால், கேஸ்டைனில் பிரிட்டில்னஸ் சொல்லக்கூடிய எளிதில் உடையக்கூடிய பண்பு இருக்குது. பட் வேற ஒரு நல்ல பண்பு இருக்கும். அது மாதிரி. அடுத்து டஃப்னஸ் என்றால் உறுதித்தன்மை என்பது வெளிவிசை கொடுக்கும்போது அது வளையாமல், நெளியாமல் அல்ல உடையாமல் தாங்கி நிற்கக்கூடிய பண்புக்கு பேர் டஃப்னஸ். புரியுதா? அடுத்து டெனாசிட்டி என்பது இழுவிசை கொடுக்கும்போது இழுவிசை தாங்கி கொண்டு நிற்கக்கூடிய பண்பு. இழுவிசைனா ஒரு கம்பி இருக்குன்னா கம்பியோட லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஒரு மிஷினில் கொடுத்து லெங்க்தியாக இழுக்க பார்க்குறப்ப அது இழுத்துக்கிட்டு வரக்கூடாது, நீண்டு வரக்கூடாது. அது மாதிரி வராமல் இருக்கக்கூடிய தாங்கு விசைகள் தன்மை வந்து டெனாசிட்டி. அண்டு தென் எலாஸ்டிசிட்டி என்பது இழுவிசை கொடுத்து ஒரு பொருள் மீது இழுவிசை கொடுக்கும்போது நீண்டு வரும். அந்த விசையை விட்ட உடனே அது பல நிலைமைக்கு வந்துடும். அது வந்து எலாஸ்டிசிட்டி, நீட்சித்தன்மைன்னு பேர். அந்த மாதிரி வரும்போது நீட்சித்தன்மைன்னு பேர், அதுக்கு பேர் எலாஸ்டிசிட்டி.